ஏமா முட்டைக்கோசு வேணுமா? உனக்கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிருமே. போதும்னு இருந்தா ஏயா தெருவா அழியிற? உனக்கிட்ட வாங்குறது எனக்கு பெருத்த தலைவலி. கொண்டாந்து தொலை. என்ன அது ரெண்டு முட்டைக்கோசு தான் இருக்கு? நிறைய இருந்துச்சுமா, நல்லவங்க பூரா வாங்கிட்டாங்க. கட்டை கடைசியா உனக்கிட்ட கொண்டு வந்துருக்கு. அப்ப நான் கெட்டவ, அதனால கட்டை கடைசியா காஞ்சதையும் தீஞ்சதையும் கொண்டாந்துருக்குறேன். அப்ப என் காசு மட்டும் உனக்கு நல்லது. வாயாட வேற சொல்லணுமா? சரி சண்டைப்படாம வாங்கிக்கம்மா. சரி, இது கிலோ கணக்கா பீஸ் கணக்கா? இது கிலோ கணக்கெல்லாம் இல்லை, குத்து மதிப்பு தான். குத்து மதிப்பா? ஒன்று காஞ்சி வை கிடக்குது, ஒன்று பச்சையா இருக்குது. அது என்ன விலை, இது என்ன விலை? இது 60 ரூபா, இது 81 ரூபா. யோ, அதை விட இது சின்னமா இருக்கு. அது 60 ரூபாங்கிற, இது 81 ரூபாங்கிற. இது என்னையா முட்டைக்கோசா இல்லை மொய் கோசாயா? மொய் பண்ண மாதிரி 81ங்கிற. இது சாதா, இது ஸ்பெஷல். எது வேணும்? எனக்கு ஸ்பெஷல்லாம் வேணாயா, சாதாவே போதும். அதுவும் வாடி வதங்கி போயிருக்கு. புதுசாக இருந்தாலும் அதுக்கு 10 ரூபா கூட கொடுக்கலாம். இப்போ புதுசாக இருந்தால் அதுக்கு 70 ரூபா கொடுப்பியா? 60 ரூபா சொல்கிறத? புதுசாக இருந்தால் கொடுப்பேன். சரி, இப்போ புதுசாகவே உனக்கு தந்துடுறேன். இந்தாம்மா புதுசு, 70 ரூபா விடுமா. யோ, எனக்கு எவ்வளவு எகத்தாளம்! ஒரே முட்டைக்கோசை வெட்டுறதுக்கு முன்னாடி 60 ரூபான்னு சொல்லிவிட்டு வெட்டிவிட்டு அந்த வெட்டினதையை எடுத்துக்கிட்டு 70 ரூபான்னு சொல்கிறேன். அங்கே என்ன ஒரு திமிரு? நீ தானேம்மா புதுசாக இருந்தால் 70 ரூபா கொடுக்கலாம்னு. இப்போ வெட்டுக்கூலி 10 ரூபா யார் கொடுக்குறது? எனக்கு இது வேணாம் போயா. இது ஸ்பெஷலுன்னு சொன்னேன்ல, அப்படி என்ன அதில் ஸ்பெஷலு அதை சொல்லு. அப்படிவா வலிச்சு. நான் 81 சொன்னேன்ல, நீ இதுக்கு வருவான்னு எனக்கு தெரியும். இது என்ன விசேஷம் தெரியுமா? ஒரிஜினல் முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸில் என்னையா ஒரிஜினலு டூப்ளிகேட்டுன்னு? ஒரிஜினல்னா அதுக்குள்ளே முட்டை இருக்கும், இதில் முட்டை இருக்காது. அதனால தான் இது ஒரிஜினல். என்னது முட்டை இருக்குமா? முட்டைக்கோஸ்னா முட்டை இருக்குமா? அப்போ டிராகன் ஃப்ரூட்னா அதில் டிராகன் இருக்குமா? ஆரை ஏமாத்த பார்க்குற? அட என்னமோ உன்னோட பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ உளுந்த உடனே உளுந்து இருக்காதா? பருப்பு உடனே பருப்பு இருக்காதா? அது என்னையா அது? உலகத்தில் இல்லாத அதிசயமாக ஓ முட்டைக்கோஸில் மட்டும் முட்டை இருக்கு. எல்லாம் ஒரு லாஜிக் தாம்மா காரணம். காசா லட்டுன்னு சொல்கிறாங்க, காசாவிலேருந்து வந்தது. காசானா உனக்கு எங்கே தெரிய போகுது? நீ ஒரு கை நாட்டு. இஸ்ரேல் உக்ரைனில் போர் நடக்குது பார்த்தியா? அந்த பக்கம் இருக்குது காசான்னு ஒரு நாடு. அங்கேருந்து வந்தது இந்த காசாங்கிற மாம்பழம். அது இங்கே காசா லட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ காசா லட்டுன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அதே மாதிரி போர்ச்சுகீஸ்லேருந்து வந்தது பரங்கிக்காய். பரங்கியர்கள் ஆட்சி செய்யும்போது கொண்டுக்கிட்டு வந்த காய், அதனால அதுக்கு பேர் பரங்கிக்காய். அப்போ முட்டைக்கோசுனா முட்டை இருக்கணுமா இல்லையா? அதனால ஏன் முட்டைக்கோசில் மட்டும் முட்டை இருக்கும். அப்படியா? உன் ரீலுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. எங்க முட்டையை காமி பார்ப்போம். இது ரீல் இல்லை, லாங் வீடியோ. சரி, இப்போ காட்டுறேன் பாரு. பாத்தியா? சொன்ன நம்ப மாட்டேன் இல்ல? இப்ப பாத்தியா? ஆமா, முட்டை இருக்கு. பச்சையா இருக்குமா வெந்திருக்குமா? நீ வேக வைக்கலாம் வேண்டாமா, அடிக்கிற வெயிலுக்கு அதுவே வெந்திருக்கும். இங்க ஏயா ஒரே முட்டைக்கோஸில் 3 முட்டையை வச்சுட்டு அந்த முட்டைக்கோசு 60 ரூபானும் இந்த முட்டைக்கு சேர்த்து காசு 3 21 60 21 81ன்னு முட்டைக்கும் சேர்த்து காசு சொல்கிறேன். இல்லை ஸ்பெஷல் முட்டைன்னு கலர் கலராக ரீல் விடுறேன். சரி, அடிக்கிற வெயிலுக்கு முட்டை வெந்திருக்கும்னு சொல்கிற, அதாவது உண்மையான்னு பார்ப்போம். ஆமா, வெந்திருக்கு. உண்மையை தாமா சொல்றேன். நான் கோல்மால் பண்ண மாட்டேமா, நல்ல வியாபாரிமா. உன்னைய மாதிரி நினைக்கியா நீ? அப்ப நீ உண்மைதான் பேசுவ. சரி, அப்ப நாளைக்கு கேரட் கொண்டுகிட்டு வா. 24 கேரட் இருக்கணும். 24 கேரட் தானே? 24 கேரட் நாளைக்கு கொண்டு வரமா. இதுக்கு காசை கொடுமா. காசு எங்கேயா போகுது? நீ நாளைக்கு கேரட்டை கொண்டுட்டு வா, சேர்த்து வாங்கிக்கலாம். சரிம்மா, கொண்டுக்கிட்டு வரேன். குரங்கு இந்த குரங்கு மட்டும் ஏமாற்றவே முடியலை. ஏமாற்றணும்னு வர்ற நம்மளையே ஏமாற்றி போடுது குரங்கு.